சொன்னாப்புல நான் ஆஃபீஸ் ஆஃப் டே லீவ் போட்டு இந்த மீட்டிங்க்கு வந்திருக்கேன்னு. 1960 பிஜேபின்னா 10 பேர் பார்த்தோம். இன்னைக்கு 2024 அண்ணாமலைங்கிற ஒரு சிங்கம் வந்ததற்கு பிறகு எனக்கு தெரியும் நீங்க எவ்வளவு விஷயத்தை விட்டுட்டு வந்திருக்கீங்க. தமிழ்நாட்டில் பிக் பாஸை விட்டுட்டு வந்திருக்கீங்க, குக்கு வித் கோமாளியை விட்டுட்டு வந்திருக்கீங்க, பாண்டியன் ஸ்டோரை விட்டுட்டு வந்திருக்கீங்க. இன்னும் சொல்ல போனா மறந்துடக்கூடாது தோழர்களை, இனியாவை விட்டுட்டு வந்திருக்கீங்க. இத்தனைக்கு பிறகு என் மண் என் மக்களை சிந்திச்சு ஓட்டு போட வந்த உங்க அத்தனை பேருக்கும் அபிவாதைய சொல்லி நமஸ்காரம் பண்றேன். மறந்துடாதீங்க. சார் ஒரே ஒரு நிமிஷம் சார், நீங்க எங்க பெரியப்பா மாதிரி ஊட ஊட பேசினா எனக்கு பேச்சு வராது சார். கொஞ்சம் இத்தனை பேர் இருக்காங்க, பணிந்து பொறுத்துக்கணும். இந்த பாருங்க, எனக்கு பேச்சை தவிர எதுவும் தெரியாது. காலையில் 4 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டை பிடிச்சி 6 மணிக்கு கோயம்புத்தூர் போய் மத்தியானம் 3 மணி வரைக்கும் சோறு தண்ணி இல்லாமல் அவருக்காக பிரச்சாரத்தை முடிச்சுட்டு மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பிரச்சாரத்தை முடிச்சுட்டு தானும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நின்னாலும் நட்புன்னா என்னன்னு தெரியுமாடா, அதான்டா இந்த சூர்யான்னு வந்திருக்காருல்ல. கைத்தட்டு பத்தாது. பொதுவா நீங்க எல்லாம் செல்லி சார் ஜோசியம் சொல்லி கேட்டிருப்பீங்க. இப்ப 1 மாசமா அவரோட சுத்துறதுனால நான் ஜோசியம் சொல்றேன். ஜூன் 11ஆம் தேதி இந்தியாவினுடைய விவசாயத்துறை அமைச்சராக பதவியேற்க இருக்கிறார் என்கின்ற நல்ல செய்தியை உங்கள் பலத்த கைத்தட்டலோடு பதிவு செய்கிறேன். ஐயாட்ட ஒண்ணே சொல்லுவேன், ஏன் தேஜஸ்வி சாரை வச்சுக்கிட்டு விவசாயத்துறை அமைச்சர்னு சொல்லி நான் எதுவும் லேண்ட் வாங்க போறேன்னா இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரே ஒரு நிமிஷம் அவருக்கு சொல்றேன் பணிந்து. இவரை இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை, பேசினதில்லை. ஏன் நான் கைகூப்பி வணங்குறேன்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த தாழ்வுற்று வறுமை விற்று விடுதலை தவறி கேட்டு பால் பற்றி நின்றதாம் ஒரு பாரதம் தேசம் தன்னை வாழ்விக்க வந்தையம்மான் மகாத்மா காந்தி சொன்னாரு. ஒரு தேசத்தின் உயிர் நாடி விவசாயம், கிராமத்து முழுகுதுன்னு மறந்துடாதீங்க. ஊரே கொரோனால முழுகிய போது இந்த ஈரோட்டு பகுதியில் சத்தியமங்கலத்தில் 1,00,000 முட்டைக்கோசை விதைத்த ஒருவன் அதை வைத்துக் கொண்டு கண்ணீர் வடித்த போது, கொஞ்சம் இருங்க, கண்ணீர் வடித்த போது உணர்ச்சிகளுக்கு அடிமையாக வேண்டாம். 70 வருஷம் திராவிட நாசமா ஆக்கிட்டான். 1,00,000 முட்டைக்கோசை வீடியோல பார்த்துட்டு சொந்த பணத்தை கொடுத்து தான் தொகுதி மக்களுக்கு இலவசமாக கொடுத்த இந்தியாவின் மோடியின் கரத்தை வலுப்படுத்தும் அண்ணாமலையின் அன்பு தம்பி இந்த சூர்யா. ஒரு 1,00,000 முட்டைக்கோசை வாங்கி சார் அவர் தேர்தலில் கேண்டிடேட்டா நிற்கிறார் சார். என்ன ரகலை பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் இன்னைக்கு சொல்றேன், எல்லாரும் 400ங்கிறாங்க. செல்லி சார் ஏற்கனவே சொல்லிட்டாரு, 413 சீட்டு வர்றமா. இவர் தான் விவசாயத்துறை அமைச்சரா, அண்ணாமலை சிபிஐ அமைச்சரா, அதோட நம்ம வினோத் செல்வம் சுற்றுலாத்துறை அமைச்சர்னு சொல்லியாச்சு. இந்த தேஜஸ்வி சூர்யாவை ஷிஃப்ட் போட்டு எனக்கு ஒன்றும் ஆக போறதில்லை. ஆனால் ஒண்ணே சொல்றேன், நீங்க கேட்டுக்கணும் எதற்காக இவரை பாராட்டுறோம். சத்தியமா சொல்றேன், இதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்ததில்லை. கொஞ்சம் மேடையில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். வெடிகால 3 மணிக்கு தூக்கு மேடைக்கு கூட்டிட்டு போறாங்க பகத்சிங்க. உன் கடைசி ஆசை என்னன்னாங்க, தயவு செய்து என்னை தூக்குல போடாதீங்கன்னாரு. ஏன் தூக்குன்னா உனக்கு பயமானாங்க. சாக துணிந்த எனக்கு தூக்குன்னா பயம் இல்லை, தூக்கில் போட்டால் என்னுடைய உடலும் உயிர் 2 அடி மேலே போயிடும். சாகும்போது கூட இந்திய திருநாட்டில் என் உயிர் இருக்க வேண்டும் என்று சொன்னான். 24 வயதுடைய பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு. தமிழ்நாட்டில் மறந்துடாதீங்க என் அன்புக்குரியவர்களை. உயிர் போன போதும் தேசிய கொடியை தாங்கி பிடித்த கொடிகாத்த குமரனும் 24 வயதில் கட்டிய மனைவியும்
பிஞ்சு குழந்தையும் விட்டுவிட்டு இந்த மண்ணில் அனைத்தையும் சுட்டால் தான் ஆஷ் கிடைக்கும், அந்த ஆஷையே சுட்டால் என்ன கிடைக்கும் என்று ஒரு வாஞ்சிநாதனை நாம் பார்த்திருக்கிறோம். அதே வகையில் சிறு வயதில் இவர் ஒன்றும் இல்லை, எங்களை விட 15 வயசு சின்ன பையன், அவரை மேடையில் வச்சுட்டு சொல்றேன், சின்ன சின்னமா உண்டியல்ல சேர்த்த காசை கார்கில் யுத்தத்துக்கு கொண்டு போய் பிரதம மந்திரியிடம் கொடுத்த குழந்தை தான் உங்களிடத்தில் ஓட்டு கேட்டு வந்திருக்கு. சார் எதுவும் வேண்டாம் சார், நம்ம என்ன தரக்குறைவாக பேசுறதுக்கு திராவிடமா? ஒரு கோவில் கட்டினால் இந்துவுக்கு மகிழ்ச்சி, மசூதி கட்டினால் இஸ்லாமியனுக்கு மகிழ்ச்சி, தேவாலயம் கட்டினால் கிறிஸ்துவனுக்கு மகிழ்ச்சி, ஒரே ஒரு பிள்ளைக்கு கல்வி கொடுத்தால் நம்மை படைத்த கடவுளுக்கே மகிழ்ச்சி. மறந்துடாதீங்க, பெங்களூர்ல 10,000 இளைஞர்களை தேர்ந்தெடுத்து தன்னுடைய சொந்த பணத்தில் 10,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப்பை 10,000 இளைஞர்களுக்கு கொடுத்து கர்ம வீரர் காமராஜர் கனவை நினைவாக்கியவர் இந்த தேஜஸ்வி சூர்யா. இன்னும் சொல்றேன், இதோ என் நண்பர்கள் வந்து உட்காந்துருக்காங்க. அண்மையில் நான் சான் பிரான்சிஸ்கோலேருந்து நியூயார்க்கு, டேட்டோனா பீச்சு, சியாட்டல் எல்லாத்துக்கும் போயிட்டு வந்தேன். மறந்துடாதீங்க, 72% இந்தியர்கள் இருக்காங்க, அதில் 63% தமிழர்கள். இந்தியர்களுக்கு பெங்களூரில் படிக்கக்கூடிய இளைஞர்கள் அமெரிக்க தூதரகத்தில் எளிய முறையில் விசா செய்வதற்கும் படிக்கின்ற காலத்திலேயே ஸ்டாண்டப் என்கின்ற தொழில்துறையை அமைப்பதற்கும் மோடியின் கரத்தை வலுப்படுத்திய அந்த பிஞ்சு உள்ளம்தான் இன்றைக்கு உங்களிடத்தில் ஓட்டு கேட்டு வந்திருக்கிறது. எனவே அவருடைய வருகையை சிறப்பு செய்யும் விதமாக ஒரு நிமிடம் நாம் இடைவிடாத அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கணும். பத்தாது, நன்றி. கோயம்புத்தூரில் நானும் துக்ளக் ரமேஷ் சாரும் மற்ற நண்பர்களும் ஒரு வாரம் சுற்றுப்பயணம் செய்தோம். எந்த சுற்றுப்பயணத்துக்கும் எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. கோர்ட்டில் வாங்கி, எலெக்ஷன் கமிஷனில் பர்மிஷன் வாங்கி இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்திய பெருமை அத்தனையும் செல்லி அண்ணனுக்கும் எங்களுடைய ஆடிட்டர் சுந்தரராமனுக்கும் தமிழ்நாடு திங்கர் செல்லுக்கும் உண்டு. ஒரு நிமிஷம் அவங்களுக்கு தான் நீங்கள் கை தட்டணும், இல்லாட்டி இந்த ப்ரோக்ராம் நடந்திருக்காது. இங்கே உட்காந்துருக்க அத்தனை சகோதரியும் பிஇ முடித்தவங்க, எம்பிஏ முடித்தவங்க. ஃபர்ஸ்ட் ரோவில் என் தங்கை ராஜலட்சுமி வந்து உட்காந்துருக்காங்க, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அவங்க நினைச்சிருந்தா பணத்துக்கு பதவிக்கும் வேற எங்கேயோ போயிருக்கலாம். கேட்குறாங்க மோடிட்ட, ஏன் சார் அண்ணாமலை பிஜேபிக்கு வந்தார், வேற கட்சிக்கு போயிருக்க கூடாதா? பணம் பதவி புகழ்னா அங்கே போயிருப்பாரு, தேசாபிமானம்னு என்கிட்ட வந்தாருன்னு மோடி சொல்லியிருக்காரு. இப்போ நான் அதிகமாக பேசலை, ஏன்னா அவர் பேசிட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி பெங்களூர் போகணும். நம்ம ஊரில் சீட்டு பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு நீங்கள் ஒன்றும் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால் தெரியும். அதுவும் லேடிஸ் நல்லா பிடிப்பீங்க, கர்ச்சீப்பை போடுவீங்க, சில பேர் ஹேண்ட்பேக்கை போடுவீங்க, சில பேர் செருப்பை கழட்டி போடுவீங்க, சில பேர் குழந்தைய போட்டு குப்புறப்படுத்து காமிப்பீங்க, சில பேர் சவுரி முடியை கழட்டி போடுறான். அதில் நம்மால் ஏறி கொண்ட ஊசி குடகுடமாக ஏறி ரத்தத்தோடு போகிறான். சாதாரண ட்ரெயினில் சீட்டு பிடிக்கிறதே எவ்வளவு கஷ்டம்னா மக்கள் மனசில் இடம் பிடிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் சார். இன்னைக்கு நீங்கள் நினச்சி பாருங்க, ஏன் நம்மளுடைய வினோஜ் செல்வத்தையும் இந்த சூர்யா சாரையும் அண்ணாமலையும் பாராட்டுறோம்னா, சார் அன்னைக்கு நாங்கள் உட்காந்துருக்கோம், நீங்கள் நினச்சி பாருங்க, எம்ஜிஆர் சொல்லுவாங்க, கொடை வள்ளல், 8வது வள்ளல், மீனவ நண்பன், மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன், ஒளிவிளக்கு, ஏழைகளின் நண்பன். அந்த பேரை இன்னைக்கு யாரும் உச்சரிக்கலை. ஆனால் ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் வரக்கூடிய சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எங்களுடைய தானை தலைவன் எம்ஜிஆரின் பெயரை வைத்த ஒரே பெருமை மோடிஜிக்கு மட்டும்தான் உண்டு. அப்ப நம்ம ஓட்டு போடும்போது யோசிக்கணுமா வேண்டாமா? சார் நீங்க தமிழ்ங்கிறாங்கல்ல, 6809 மொழி பேசுறாங்க உலகத்துல. 6 மொழி தான் பொதுமொழி, அந்த 6ல் 1 நம்ம தமிழ் மொழி. உலகத்திலேயே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட 2வது நூல் திருக்குறள். இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள செப்பேடு ஓலைச்சுவடியில் 83% அந்த தமிழே படிக்காத ஒரு பாரத பிரதமர் திருக்குறளை பற்றி ஐநா சபையில் பேசுறாரு, சங்க இலக்கியம் பேசுறாரு. அவர் வேட்டி கட்டி வந்தா தப்புங்கிறீங்க, திருக்குறள் சொன்னா தப்புங்கிறீங்க. என்னடா செய்யறது? உங்களை மாதிரி ஓடாத தண்டவாளத்தில் தலை வச்சு படுக்க தெரியல.
தான் பேரன் எல்லாம் ஹிந்தி படிக்க சொல்லி ஊர்ல இருக்கிறவன எல்லாம் தமிழ் படின்னு சொன்ன குடும்பத்தில் பிறக்கலடா மோடி. மனசாட்சியோட யோசிச்சு பாருங்க. இந்த இத்தனை பெண்கள் இன்னைக்கு நிக்கிறதுக்கு யார் காரணம்? பட்டங்கள் பெறுவதும் சட்டங்கள் இயற்றுவதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இது கட்சிக்கும் பொதுவில் வைப்போம்னா 39 வயசுல வறுமையோடு செத்த பாரதிய இதுவரைக்கும் 70 வருஷம் எவனும் கவலைப்படாத போது அந்த பாரதி பிறந்த காசியில் தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கி பாரதியை நம் இதயத்தில் கொண்டு வந்த பெருமை இந்த பிஜேபி அரசாங்கத்தை சேரும். உண்மையா இல்லையா? சிந்திங்க சார். இன்னைக்கு காலைல கூகுள்ல சர்ச் பண்றான், அமெரிக்காக்காரன் நம்முடைய பிரதமரை பார்த்து பாஸ்னு முத்தம் கொடுக்கிறான். இவன் கும்மிடி பூண்டியா தாண்டல முட்டா போய ஒட்டு பீடி குடிக்கிறவன் ஏன் பிரதமரை பத்தியாடா பேசுவீங்க? ஆஸ்திரேலியாக்காரனும் அமெரிக்காக்காரனும் ரஷ்யாக்காரனும் ஜப்பான்காரனும் மை பாஸ்ங்கிறான். அதுக்கு ஏண்டான்னு போடுறான். தியாகமான பிரதமர், உழைப்பு, தேசபக்தி, எளிமை, அடக்கம், புதிய சிந்தனை, குடும்ப வாரிசை கொண்டு வராதவர் எழுதுறான். 10 ஆண்டு பிரதம மந்திரியாக இருந்த காலத்தில் கடுகளவும் ஊழல் செய்யாத உலக வரைபடத்தில் ஒரே பிரதமர். இன்னைக்கு ஐநா சபை வாழ்த்துது, அறிவாலயத்தில் இருக்க போய் நான் வாக்கு மாட்டேங்குது. நான் மீண்டும் சொல்றேன், ஐநா சபை வாழ்த்துது, அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய பொய்னா அவரை வாழ்த்தல. யாருக்காகவும் அவர் கவலைப்படல. நான் ஒன்று மட்டும் கேட்குறேன். இன்னைக்கு போய் நைட்டு இவருடைய பேச்சை கூகுளில் சர்ச் பண்ணுங்க. 48 நிமிஷம் பேசியிருக்காரு. இவர் பேசிட்டு வந்தோன்னு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்றாங்க ஒரு சிங்கம் கர்ஜித்ததுன்னு. எதை பத்தி பேசினார்னு நான் சென்சஸோட வந்திருக்கேன். திரு தேஜஸ்வி சூர்யா அவர்களை பாராட்டி எனக்கு 10 பைசா தேவையில்லை. சந்திராயனம் 1 விட்டதற்கும் நேருக்கும் என்ன சம்பந்தம்?